அடிப்படையாக நம்ம ஸ்டார்ட் பண்ணது பொதுவாக என்னுடைய லைஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது இந்த தியானம்தான் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷனை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மிக வலிமையாக நம்மளை பிடிச்சிருந்தது உருவ வழிபாட்டில் தான். அந்த உருவம் வழிபாடும் அந்த வடிவத்தில் நமக்கு ஒரு சேஞ்சையும் ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தினது. உடலுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு சேஞ்சுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உடல்லையே ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு ஸ்பார்க் ஆகிறது, ஒரு இன்ஸ்பயர் ஆகிறது அப்படிங்கிறது அது ஒரு நடந்து ஒருத்தர் ஒருடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்கிறது ஒன்று. ஆனால் சேஞ்சுங்கிறது உள்ளுக்குள்ளே நடந்தால் அவங்க வாழ்க்கையே மாறி போயிடும். எப்படி ஒரு கஷ்டம் வந்தால் அவங்க லைஃப்பில் பிளான் பண்ணாததெல்லாம் நடந்துடும். அது அவங்களால அதை யூகிக்கவே முடியாது. அதை யார்கிட்டையும் பெரிய டிஸ்கஷன் பண்ண முடியாது. அது இப்படி தான் அதோட போக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் எந்த தனி மனிதனுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் லைஃபுக்குள்ளே உடலில் ஒரு பெரிய பருவ மாற்றம் தியானத்துலேருந்து யாருக்கு வேணாலும் நிகழும். அது இயற்கையாக நிகழும்போது அவங்க அவங்க லைஃப்பும் மாறும். அவங்க டோட்டலாக அவங்க எதிர்பார்க்காத ஒரு செயலெல்லாம் அவங்க சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற சமூகத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற உறவுகளாக இருக்கிற நம்மளை சார்ந்து இருக்கிற எல்லாருக்கும் இதை உணர்றது ரொம்ப கடினமாக இருக்கும். ஓரளவு அதை ப்ரூவ் பண்ணால் அவங்க உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ப்ரூவ்னா என்னென்னா, ஏதாவது ஒரு விஷயம், ஒரு மேஜிக்கோ இல்லை ஏதோ ஒன்று நடக்கிறதோ, இல்லை அவங்கள நோக்கி நிறைய பேர் வர்றதோ, அந்த மாதிரி இருக்கும்போது ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அந்த உடல் சேஞ்ச் பண்ணவங்க எங்கேயுமே வெளியே தெரியாமையே வாழ்ந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் பெரிய நெருக்கடிகள், சவால் இருந்திருக்கு. இவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிறது அவங்க லைஃப்லையே இது எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. இதை விவாதிக்க முடியாமல் பல பேர் தவிச்சிருக்கிறாங்க. தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு அவங்க பிரபஞ்சத்தோடு உரையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உருவத்தில் இருக்கும்போது நம்ம இறைவனோட பேசிக்கிட்டே இருப்போம். அதை மற்றவங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது, அதை கனெக்ட் பண்ண முடியாது. அது ஒரு செயல். இன்னொரு வடிவத்தில் நம்ம படிக்கிற புத்தகத்தில் இருக்கும்போது நைட்டில் அது கனவாக கன்வெர்ட் ஆகி அந்த கனவோடு ஒருத்தர் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அந்த கனவுக்குள்ள இறைவனுடைய காட்சியோ, இல்லை நீங்கள் படித்த ரிலேட்டடான விஷயமோ, உங்கள் வாழ்க்கையில் ரிலேட்டடான விஷயமோ, நாளைக்கு நடக்க போகிறது ரிலேட்டடான கூட அது பிரதிபலமாக, அது பிரதிபிம்பமாக அது நிகழலாம். இந்த மாதிரியெல்லாம் நிகழும். அப்போ அந்த லைஃபுக்குள்ளே இந்த சேஞ்சு, உடலுக்குள்ள மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஷெடியூல்லேருந்து அவங்க விலகிறாங்க. அவங்க ரொட்டீன் லைஃப்லேருந்து கொஞ்சம் விலகிறாங்க. ரொட்டீன் லைஃப்லேருந்து எந்த துறவியையும் யாருமே ரொட்டீனில் அந்த துறவிங்கிறதுக்கு ஒருத்தரை தனியாக ஒரு பாதையில் அவங்க யாரும் கொண்டு போகல. அந்த மாற்றம் ஏற்பட்டதுனால அவங்க ஒரு ரெகுலர் பாதையிலேருந்து அவங்களாகவே விலகப்படுறாங்க. அப்போ அந்த பாதை அவங்களுக்கே அந்த பாதை எப்படி போக போகுதுன்னு தெரியல. இது உண்மையான இருக்கிற ஒரு விஷயம். இது ஒரு இதை எப்படி சொல்லணும்னா, ஒரு துறவி யாத்திரை பிளான் பண்ணுறாருன்னா, யாத்திரைக்கு போகணுங்கிறது மட்டும் அவரோட உள் உணர்வு. யாத்திரையை தொடங்கிடுவார். அந்த யாத்திரையில் நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம், சவாலும் காத்திருக்கலாம், அவருக்கு மேஜிக்கும் காத்திருக்கலாம். ஆனால் அந்த யாத்திரைக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகள் நிகழும். அப்போ அவர் அந்த யாத்திரைக்குள்ளே அவர் நிறைவு பெற்று அவர் எப்படி அந்த விஷயத்தை அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தியானத்துக்குள்ளே உடல் பருவ மாற்றம் அடைந்தவங்களுக்கு அவங்க வேற ஒரு சேஞ்சை சந்திப்பாங்க. இது நிகழக்கூடிய ஒரு வடிவம். அப்போ அந்த உடல் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற நேரத்தில் உடலை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். உடல் மீது ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டா உடலை பொருள்படுத்த மாட்டாங்க. ரொம்ப சேஞ்ச் ஆன நிறைய பேர் உடலை பற்றி இந்திய பாரம்பரியத்தில் நிறைய துறவிகளும் யோகிகளும்
மகான்களும் எழுதப்பட்டிருக்கிறது என்ன எழுதப்பட்டிருக்காங்கன்னா, உடல் மீது ஒரு பெரிய கவனம் வைக்காம தான் இருந்திருக்கிறாங்க. அந்த சேஞ்சில் நார்மலாக அந்த சேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்க உடல் பற்றி ஒரு கவனம் வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல வடிவத்துக்குள்ள காடுகள் மலைகளில் தவம் செய்தவங்களை சூட்சமங்களில் அவங்களுடைய குருன்னு சொல்லக்கூடியவங்க அந்த உடலை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை அவங்க பாதுகாத்துருக்காங்க. அவர் தியானத்தில் இருக்கும்போது அவர் உடல் கெட்டுறாமல், அவர் உடலை எதுவும் வேறு எந்த விலங்கோ தின்றாமல், வேறு எதுவும் சீண்டிராமல் அதை பாதுகாத்துருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கிய பொறுப்புகள் இந்த பிரபஞ்சம் எடுத்து ஒரு பெரிய பணி செஞ்சுருக்கு. ஆனால் இயல்பாக இருக்கிற இல்லறத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் தியானம்னு கற்றுக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த அந்த பருவ மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் எப்போ வேணாலும் அடையலாம். அது சமயத்தில் சில பேருக்கு அடையாமல் கூட போகலாம். ஆனால் அந்த உடல் கரெக்டாக ஒருத்தர் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருந்துருச்சுன்னா அவர் எல்லா சூழ்நிலையும் எப்போ வேணாலும் அந்த ஏற்றம் இறக்கம் வாழ்க்கையில் நடக்கும். ஒரு நாள் ஒரு மனிதனுக்கு இறக்கம் ரொம்ப பள்ளத்துக்கு போயிடுவாங்க. அதை ஏறி வர்றதுக்கு சில வருடங்கள் ஆகும். ஆனால் அந்த உடல் சரியாக இருக்க பட்சத்தில் அவர் மீண்டும் ஏறி வந்து அவரோட இயல்பான வாழ்க்கைக்குள்ளே இயல்பான விஷயத்தை அவரால் செய்ய முடியும். ஆனால் அந்த ஏற்ற இறக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனும் அந்த உடலை கரெக்டாக பார்த்துக்கணும். ஒரு தனி மனிதனுடைய பெரிய ப்ராப்பர்ட்டி, பெரிய சொத்து எதுனா உடல் தான். அப்போ அந்த உடலில் எந்த சூழலில் வேணாலும் ஏற்றம் இறக்கம் வரதான் செய்யும். யாருக்காக இருந்தாலும் வர செய்யும். இந்த தேசத்தை ஆள்ற ராஜாவுக்கு கூட வரதான் செய்யும். அந்த ஏற்ற இறக்கத்துக்கெல்லாம் அந்த கிரக சூழலெல்லாம் கடந்து ஒரு மனிதன் தன் உடல் மீது கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டே இருக்கும்போது அவன் எல்லா சூழல்லையும் அந்த உடல் வலிமையில் அவன் பாதுகாக்கப்படுவான். அதே மாதிரி ஒரு நல்ல செயலுக்குள்ளே அவன் உருவாக்கப்படுவாங்கிறது தான் இதுக்குள்ளே இருக்கிற ரகசியம். அப்போ 100% உடல் என்பது பெரிய ரோல் பண்ணுது. அந்த உடல் மேலே இன்னைக்கு இருக்கிற 90 விழுக்காடு மக்களுக்கு அது கவனம் இல்லை. அது ஒரு பெரிய வருத்தமாகவும் பெரிய கஷ்டமாகவும் இருக்குது. இந்த உடல் மீது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தர் உடல் மீதும் அவங்களுக்கு ஒரு கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி கவனம் இருக்கும் பட்சத்தில் அதில் யார் நல்லா இருக்க போகிறா அப்படின்னா அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லை, அவங்க நல்லா இருக்க போகிறாங்க. ஒரு எமர்ஜென்சிக்காகத்தான் மருத்துவமனை உருவாக்கப்பட்டது. அது வீடு கிடையாது. அங்கே வாழ்கிறதுக்காக நம்ம உருவாக்கப்படலை. நல்லா புரிஞ்சுக்கணும். டாக்டருங்கள் எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை திடீர்னு ஒரு மனிதன் நல்லா இருக்கும்போது 30 வயது வரைக்கும் நல்லா இருக்கிறாரு, திடீர்னு அவருக்கு உடலில் ஒரு பாதிப்பு வந்தால் அப்போ ஒரு டாக்டரை உருவாக்க முடியாதுங்கிறதுக்காக தான் எமர்ஜென்சிக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் நம்ம வீடு மாதிரி, நம்ம தோட்டங்கள் மாதிரி, அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வீடு கிடையாது. இன்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, தன்னுடைய வீடு மாதிரி ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. அப்படி ஒரு சூழலுக்கு அவங்க மாறி போயிட்டாங்க. அப்படி ஒரு சூழல் வராமல் இருக்கிறதுக்கு தான் பெரியவங்க பல சூழல்களில் அவங்க பாதுகாத்து கொடுத்தாங்க. துறவியாக இருக்கப்படுறவர் என்னன்னா தன்னுடைய வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னுடைய மரணம் என்ன, பிறப்பு என்னான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தன்னுடைய உடலை பற்றி அவர் கவலைப்படலை. ஆனால் ஒரு சராசரி மனிதனுக்கு அந்த புரிதல் இல்லாதனால அவரும் துன்பப்படுறாரு. அவரை சுற்றி இருக்கிற ஃபேமிலியில் இருக்க ஒரு 10-20 பேரும் துன்பப்படுறாங்க. ஆனால் ஒரு துறவி அவரும் துன்பப்படலை, அந்த 10-20 பேர்த்தையும் துன்பப்படுறதுக்கு அவர் ஆளாக்கலை. இதை தான் நீங்கள் கவனிக்கணும். ராமகிருஷ்ணர் மனைவி அழுகலை, சாரதா அழுகலை. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ராமகிருஷ்ணரும் எனக்கு கேன்சர் வந்துடுச்சுன்னு அழுகலை. அவரை சார்ந்தவங்களையும் இவர் அழுக விடலை. அவங்க சார்ந்தவங்களுக்கு எல்லாத்தையும் கேட்கும்போது அதை சரியான முறையில் அது என்ன விஷயங்கிறத காட்டினார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வடிவத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு செயல். தனக்குள்ளே நடக்கிற நிகழ்வுகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒருத்தர் பெருசாக எடுத்துக்காமல் கிடக்கிறாரு அப்படிங்கிறது துறவியோட செயலாக இருக்குது. அவர் ராமகிருஷ்ணர் மாதிரி ஒரு தீர்க்கதரிசியோட செயல் என்னன்னா, எனக்கு வந்திருக்கிறது என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்ன. இப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, எத்தனையோ ஒரு மருத்துவமனையை நோக்கி அவரை குணப்படுத்துறதுக்காக என்னை அழைச்சிட்டு போங்கன்னு யார்கிட்டையும் போய் அவர் நிற்கலை, எதுவும் சொல்லலை. அது சடங்கு சம்பிரதாயத்துக்கு இந்த உடலுக்கு 2 ஊசி போட்டவனுமா, 2 மாத்திரை போட்டவனுமா, அது நிகழட்டும். ஆனால் அதனால் ஒன்றும் நிகழ போகிறது இல்லைங்கிறத க்ளீனாக உணர்ந்தவர். இது சம்பந்தமாக முக்கியமான ஸ்டூடெண்ட்டுகள்கிட்ட எல்லாத்திட்டையுமே அவர் உரை நிகழ்த்தி இருக்கிறார். ரொம்ப வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார்.
அவங்க சாரதாவுக்கும் இதை பற்றி முழுமையாக தெரியும். விவேகானந்தருக்கு தெரியும். அந்த நேரத்தில் அவருடைய வளர்ச்சி அதை ஏற்றுக்கொள்கிற பக்குவத்தில் இல்லை. அவர் படுக்கையில் லாஸ்ட் மினிட்ல இருக்கும்போது கூட இவர் ஒரு இறையாற்றல் அப்படிங்கிறதான் எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் நினைக்கிறேன். ஆனால் இப்படி கிடக்கிறாரு இவர், இறையாற்றல்லாம் எழுந்து நிற்கணும்னா அப்பயும் எழுந்து உட்காந்துருக்கார். தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இப்படி தான் நான் வாழ்ந்தாகணும். அவர் தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணுறதில்ல. நீ இப்படி ஒன்று எண்ணத்தை வச்சுட்ட, அது தவறாக மாறி போயிடக்கூடாது. ஏன்னா நீ சராசரி மனிதனாக இருந்தால் நான் எந்திரிச்சிருக்க மாட்டேன். நீ என்ன வேணாலும் நினச்சிட்டு போன்னு விட்டுருப்பேன். நீ எனக்கு பின்னால் ஒரு வேலை செய்ய போகிற. அப்போ இந்த இடத்துல நான் கொடுக்கறது உனக்கு வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை, இந்த இறை சக்தியை நம்பி தான் நீ ஒரு வேலையை செய்ய போகிற. அப்போ இறை சக்தி இருக்குங்கிறத நீ உணரணும். இறை சக்தியை வச்சுக்கிட்டு தான் ராமகிருஷ்ணர் மிஸ்யூஸ் பண்ணாமல் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறத உணர்ந்து வாழ்ந்துடுவேன். அதை நீ பார்த்துக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ உணர்வ, அன்னைக்கு தெரியும் இந்த இறை சக்தியை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோங்கிறத. எழுந்து ப்ரெசன்ஸில் அப்படி இருந்துட்டு திருப்பி படுத்துட்டார். அவங்களுக்குள்ள ஒரு உரையாடலே இருக்கு அந்த படுக்கையில் இருக்கும்போது. அப்போ இதே விஷயம் ஒரு சராசரி மனிதர்கிட்ட இருக்காது. அப்போ அதுக்குள்ளே அவங்க நிறைய வீடுகளில் நான் போயிருக்கேன். அப்போ நிறைய பேர் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட அவங்க வீட்டில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் என்ன இருக்குன்னா, அவர் அப்படி பார்க்க முடியல, அவருக்கு மரணத்தை கொடுத்துருங்க சாமி, அவருக்கு இது மாதிரி கொடுத்துருங்க, அந்த மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா ஒருத்தர் படுத்து இருக்கிறவரை எப்படி கையாளணும்னு அவங்களுக்கு தெரியாது. அவருக்கும் என்னன்னா அந்த பயத்தோட வெளிப்பாடு, அந்த வாழ்க்கையோட புழுக்கத்தில் அவங்கள எல்லாத்தையுமே அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவார், வெக்ஸ் ஆயிடுவார். அவங்க இப்போ அவர் ஒருத்தர் படுக்கையில் இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், நிறைய பேர் நான் நேரடியாக கண்கூடாக பார்த்துருக்கிறது. அவர் பக்கத்துலேயே இருந்து அவங்க உறவினர்களுக்கு ஃபோனை போடுவாங்க. அப்பா ரொம்ப கஷ்டம்தான் நினைக்கிறேன், நீ ரொம்ப தூரம் வேலை செய்கிற பார்த்துட்டு போயிரு. அப்போ அவருக்குள்ள என்ன ஆகும்னா, ஒருவேளை பொழைச்சி வந்துருவணும் கடவுளே நினச்சிக்கிட்டு இருந்தவரை இந்த ஒரு ஃபோன் காலில் திருப்பியும் அவர் தீவிரமாயிடுவார். இப்போ அவருக்கு தெரியாமையே ஒரு சடங்கு சம்பிரதாயத்தில் ஒரு மரணத்துக்கான ஒரு வேலைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குன்னே தெரியாது. ஆனால் ஒரு மனிதன் மரண வலி மரண அவஸ்தைங்கிறத எங்கே அனுபவிக்கிறான்னா, அந்த படுக்கையில் இருக்கும்போதே அவங்களுக்கு மரணம்னா என்னன்னு உறவுகளே காட்டி விடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவர் அந்த மாதிரி சூழலில் இருக்கும்போது யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது. இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது ஒருத்தர் இப்படி இருக்கிறாருன்னா அந்த மாதிரி சூழலில் யாரையும் சந்திக்க அனுமதிக்கூடாது. அவர் அமைதியாக அப்படியே இருக்கணும், அவ்வளோதான். அவருக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோமா, அவரை பார்த்துக்கிறோமா, வீட்டில் இருக்கிறவங்க அதை மட்டும்தான் வச்சுக்கணும். எந்த உறவுகளையும் அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா எந்த உறவுகளும் ஞானிகள் கிடையாது. எந்த உறவுகளும் ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனில் உள்ளவங்க கிடையாது. அவங்க பார்த்து ஏதாவது ஒரு நிகழ்வுக போகுதுன்னா சத்தியமாக நிகழாது. தயவு செய்து இந்த காணொலியை கேட்குறவங்களும் சரி, இங்கே இருக்கிறவங்களும் சரி, உங்கள் வீட்டில் ரொம்ப முடியாமல் அவங்கள காப்பாற்றவே முடியாதுன்னா தயவுசெய்து உங்கள் உறவினர்கள் யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. நீங்களே பார்த்துக்கங்க. அவர் பார்க்க முடியல, அவர் தவறிட்டார்னா அப்புறம் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அவர் இருக்கும்போதே பார்க்குறேங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் தூரத்தில் இருக்கிற உறவினர்களுக்கெல்லாம் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்காதீங்க. ஏன்னா அவர் அந்த படுக்கையில் இருக்கிறவருக்கு மட்டும்தான் அந்த வலி என்னன்னு தெரியும். அதான் மரண அவஸ்தைங்கிறது. ஏன்னா அவர் நடந்துக்கிட்டு இருந்தவர், அந்த எதிரில் இருக்கிறவருக்கு அவருக்கு 40 ஆண்டுகள் பந்தம் இருக்கும். அப்போ நீ இப்படி போயிட்டு இப்படி படுத்துட்டியேன்னு அவர் பார்வையிலே இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பரிமாற்றம் ஆயிடும். அதனால அது அவராக விருப்பப்பட்டு யாராவது படுக்கையில் இருக்கவங்க இந்நேரம் பார்க்கணுன்னா அனுமதிக்கலாம், அப்படி இல்லைன்னா அனுமதிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி ஏற்படுத்திடுவாங்க. அதே மாதிரி வீட்டில் படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க முடிந்த அளவுக்கு என்னன்னா, சேவைங்கிறது என்னன்னா அவங்களுக்கு நேராக புண்படுற மாதிரி எதுவும் பேசக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன், ரொம்ப தவிர்க்க முடியாத நிறைய இடங்களில் பார்த்துருக்குறேன். அந்த அழுக்காக இருக்கும், அந்த பெட்ஷீட்டை கூட மாற்ற மாட்டாங்க. அவர் அதிலேயே படுத்து கிடப்பார். அவர் அப்படியே ஒரு ரூமில் படுத்து கிடப்பார், ஒரு மாடியில் படுத்து கிடக்கு. நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை. அவங்களுடைய பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய வெல் செட்டில்டு.
அவங்கள வந்து பராமரிக்கிற விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அப்போ ஒருத்தருடைய அந்த பெட்டையோ அந்த விஷயமோ அது கொஞ்சம் அதுவும் கூட அவங்கள படுத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சூழல். இதெல்லாம் என்னன்னா ஒரு மனிதாபிமானங்கிறத கடந்து ஒரு ஜீவனுக்கு, ஒரு உயிருக்கு கொடுக்குற மரியாதை. ஒரு உயிருக்கு நாம் கொடுக்குற மிகப்பெரிய மரியாதை வந்து இதுதான். யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் எந்த உடலில் வேணாலும் ஒரு விஷயம் நடக்கலாம். ஆனால் நாம் இந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும்போது அந்த உயிருக்கு நம்ம உயிரை வணங்கும் போது, அந்த உயிருக்கு நான் மரியாதையை கொடுக்கும்போது நம்மளுடைய விஷயம் வேற மாதிரி இருக்கும். இது ஒரு பாசிட்டிவுக்காக சொல்லலை, இது ஒரு உண்மை தன்மைக்குள்ளே இருக்கிற வடிவத்துக்குள்ளேன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதனால் இது அவசியம் உறவாக இருக்கிறவங்க பார்த்து கொள்ளணும். அதே நேரத்தில் இந்த தியானம், ஆன்மீகத்தில், உருவ வழிபாட்டிலையோ எந்த வழிபாட்டில் எந்த மாதிரி இருந்தாலும், இல்லை உருவ வழிபாடு எதுவுமே இல்லை, வீட்டில் இல்லை, அவங்க வாழ்க்கைக்குள்ளே ரொட்டீன் வாழ்க்கைக்குள்ளே இருந்தாலும் உடல் ரொம்ப அவசியம். அதுக்காக நான் வந்து டெய்லியும் வந்து ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன், விஷயத்தில் இருக்கிறேன், போகிறேன் வர்றேன் அப்படிங்கிறது அது மட்டும் போதுமானதா அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். அது நீங்கள் பார்த்துக்கணும். எனக்கு நம்பியர் கூட ஐயப்பரோட தீவிரமான பக்தர், நடிகர் நம்பியர். ரொம்ப உடலை ரொம்ப கவனமாக பார்த்துக்கக்கூடியவரில் அவரும் ஒருத்தர் தான். அவர் வந்து சினிமா ஷூட்டிங்கில் இருக்கிற சாப்பாடுகளை கூட தவிர்க்கப்பட்டு அவங்க மனைவியே சமைச்சு கொடுப்பாங்க. உப்புலாம் இல்லாமல் ரொம்ப கவனமாக பார்த்துக்கிட்டவர். அடிக்கடி சபரிமலைக்கு போயிட்டு வந்தவர். அவரே நிறைய இடங்களில் இந்த உடல் பயிற்சி செய்யணும் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த அவருடைய மரணம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ திருப்தியாக இல்லை என்னை பொறுத்தளவுக்கு. அது ஒரு திருப்தியான மரணமானு என்ன கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை இப்படி உடல் பயிற்சியை மட்டும் நம்பி இந்த உடலை ரெடி பண்ணிட முடியாது. இந்த உடலை ரெடி பண்ணுறதுக்குன்னு பல வழிமுறைகள் இருக்குது. வெறும் உணவு மட்டும் பத்தாது. அதுதான் சொல்கிறது, பிற உயிரை மதித்து தன் உயிரை மதித்து ஒரு பணி செய்யணும். அப்போ தான் அது ஒரு மிக சரியாக இருக்கும். நீங்கள் நிறைய தொழிலதிபர்கள், நிறைய இப்போ இருக்கிற பணக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஷெட்யூல் வச்சுருப்பாங்க, உணவுலேருந்து எல்லாத்துலேயுமே. ஆனால் அவங்க மரணம் பாருங்கள், நான் அவங்க நினச்ச மாதிரி இருக்காது. நீங்கள் யாரோ வேணாலும் பாருங்கள், அது வேற மாதிரி ஒன்று ஆகிப்போம். இது பேர் பராமரிப்பு கிடையாது. இது ஒரு பயத்தில் ஒரு ஏழை இந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. ஒரு பணக்காரர் ஷெட்யூல் போட்டுடலாம், ஒரு ஏழை பண்ண முடியாதுல்ல. இது பேர் உடலை பராமரிக்கிற செயல் கிடையாது. காலைல எந்திரிச்சு 5 மணிக்கு நான் ஜிம்முக்கு போகிறேன், நான் கூழு தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன், நான் இந்த அருவம்புல் ஜூஸ் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேங்கிற பேர் உடலை பராமரிக்கிறது கிடையாது. நிறைய பேர் உடலை பராமரிக்கிறனா உணவு பழக்க வழக்கத்தில் இந்த ஜிம்முக்கு போகிறதுலன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது கிடையாது. இதை தாண்டி ஒன்று இருக்குது. அதுதான் ஒவ்வொரு துறவியும் அதுதான் சொல்ல நினைக்கிறான். அதை தான் வடலூரில் இருக்கிற வள்ளலார்லாம் பெரிய ஒரு ஸ்கேலில் சொல்ல நினச்சார், வடிவத்தில் இருந்தார். ஆதிசங்கரர்லாம் தன்னுடைய உடல்லிருந்து அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸை நிறைய இடத்துல நிரூபித்து காட்டியிருக்கிறார். அப்போ இந்த உடல் கரெக்டாக இருந்தால் தான் பாடியை விட்டு போயிட்டு திருப்பி பாடிக்குள்ளே வர முடியும். அப்போ இந்த உடலை என்ன மாதிரி ஸ்கேலில் எடுத்து வந்திருப்பாங்க. இது வேணும். இது இல்லைன்னா ரொம்ப கடினம். ஓட்ஸ் குடிச்சிக்கிட்டு இருந்தால் மட்டும் உடல் பயங்கரமான உடலெல்லாம் மாறிடுது. நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓட்ஸு, சப்பாத்தி, இந்த தோசையில் ரசம் ஊற்றி திங்கிறது, இதனால உடல் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவோம். அதெல்லாம் நீங்கள் சின்ன இந்த விஷயத்துலேருந்து வேணால் நீங்கள் விடுபடலாமே. இந்த உடலுங்கிறது வேற ஒரு வடிவத்துக்குள்ளேருந்து இருக்கப்படணும். அப்போ இந்த உடலுக்குள்ளே ஒரு மனிதன் மௌனமாகப்படுகிறதோ, ஒரு மனிதன் தியானிக்கப்படுகிறதோ, இதெல்லாம் மெயின் எங்கே போய் நிற்கிறது அப்படின்னா உடல் உறுப்புகள் ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அதுக்கு தான் சுவாச காற்றை அவங்க ஒரு வடிவமாக சொல்லியிருக்கிறது இந்த செயல் வடிவத்தில். அப்போ மௌனம்ங்கிறது எதை காட்டுது, எதை குறிக்குதுன்னா உள்ளே இருக்கிற அந்த செயல்பாட்டுகளுடைய அந்த வடிவம் இருக்குல்ல, அதில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஒரு வேலையை பண்ணுது. நீங்கள் ஒரு திருமணத்துக்கு போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு ரேடியோ சத்தமெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க.
இப்போ இதெல்லாம் வந்து யார் ஏற்படுத்தி கொடுத்தான்னு என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கீங்களா? கல்யாணத்தில் ஏன் பாட்டு பாடணும்? இப்போ இந்த மாதிரி சாமி கோவிலெல்லாம் ஏன் பாட்டு பாடணும்? அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, சவுண்டாக பாட்டு இருக்கும், நீங்கள் பேசிக்குவீங்க, சத்தமாக பேசுவீங்க, அப்போ உள்ள வந்து அதிர்வாகும். அப்போ அந்த ஆப்போசிட்லேயும் அதிர்வாகும். அப்போ இந்த கல்யாணத்துக்கு போனவங்க, சாவி வீடுக்கு போனவங்க, இந்த மாதிரி போனவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேய் அடித்தவங்க மாதிரியே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், வெளியில் வந்து கொஞ்சம் குளித்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுறேன் அப்படிம்பாங்க. அது என்னன்னா நரம்பு தன்மையெல்லாம் மாறி இருக்கும், உள்ள எல்லாமே அதிர்வாக இருக்கும், அந்த ஒரு வழக்கத்துக்கு மாறி இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து மத்தியானத்தில் சாப்பிட்டு 2 hours ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட்டு அதுதான் மௌனம். அந்த மௌனங்கிறது வந்து ஒரு மகான் சொல்லி கொடுத்தது, ஒரு தரிக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா, உன்னை தனிமைப்படுத்திட்டு கொஞ்சம் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஏன் பேசாத அப்படின்னு சொல்கிறான்னா, பேசுனா உள்ள வந்து பயங்கரமான வேலைகள் கெட்டு போயிடும். காரணம் இல்லாமல் பேசாத, சம்மந்தம் இல்லாமல் பேசாத, தேவையில்லாமல் பேசாத, சும்மா லூஸ் டாக்கு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நீ ஒன்று பேசணுன்னா அவன் ஒன்று பேசி உன்னை குழப்பிடுவான். அப்போ என்ன ஆகும்னா, நீ பல நாள் அவங்க பேசப்பட்ட வார்த்தையை யோசித்து யோசித்து உள்ளே என்ன பண்ணிடுவ, உன் உறுப்புகள் எல்லாத்தையும் பலவீனமாக்கிக்கிட்டே இருப்ப. நீ வெளியில் என்ன பண்ணுவ, ஓட்ஸ் குடிச்சிக்கிட்டு இருப்ப, அங்கே உன்னுடைய லிவரோ கிட்னியோ வேறு மாதிரி செக்ஷனில் வேலை செய்யும். உன் ஓட்ஸ் போய் அதை கரெக்ட் பண்ணுமா என்ன? புரியுதுங்களா? ஒரு துன்பம், பயங்கரமான துயரம், அந்த துயரத்தில் நீங்கள் யோசித்து யோசித்து உள்ள டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்கோம். சப்பாத்தி தின்னா அது சரியாயிருமா? அருவம்புள்ள ஜூஸை குடித்தா சரியாக போயிருமா? காலையில் போய் 1 மணி நேரம் தாண்டி குடித்தா சரியாக போயிருமா? கர்நாடகாவில் இருந்தவர், அவர் உடலை எவ்வளோ ஃபிட்னஸாக வச்சுருந்தார், ஜிம்மிலே இறந்துட்டார். இது கிடையாது, ஃபிட்னஸே இது கிடையாது. முதல்ல இந்த வழிமுறையே இல்லை. அது ஒரு 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 துறவி வந்து கண்டுபிடிப்பே என்னன்னா, உள்ள ஏக்கம் வந்து மௌனப்படணும். அதுதான் விஷயம். நீங்கள் வாழ்த்துறது, நீங்கள் மௌனமாக இருக்கிறது, ரெண்டுமே உள்ளிருந்து செயல்படணும். இங்கே எல்லாருமே வெளியிலேருந்து செயல்படுது, நல்லாரு அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ மௌனமாக அப்படியே நம்ம வந்து பேசாமல் இருக்கிறேன்ட்டு பல சிந்தனைகளை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மௌன விரதன்ட்டு அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்கன்னா அவங்களுக்கு பல சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும். அது இல்லை. அது உள்ள என்னைக்காவது ஒரு நாள் மாற்றம் அடைந்தால் மட்டும்தான் உடல் சொன்ன பேச்சை கேட்கும், உடல் மாறும். எனக்கு என் வாழ்க்கையில் யார் சொல்லியும் மாறாத போது இந்த தியானத்துக்குள்ள உள்ள மாற்றம் நடந்ததுனால தான் சேஞ்ச். இப்போ இந்த உலகத்தில் பெரிய சாதனையெல்லாம் செய்யறெல்லாம் வேண்டியதில்லை. ஒரு சொப்பமான வாழ்க்கையை வாழ்ந்தால் கூட கொஞ்சம் உணர்ந்துட்டு வாழ்ந்துட்டு போகிறது இருக்குல்ல, அவ்வளோதான் விஷயம். நம்ம யாரையும் மாற்றனுக்கு நான் ட்ரைலாம் பண்ணலை. நான் நல்லா இருக்கேன். இதுக்குள்ளே இருக்கின்ற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான். அதை கால் ஃபார் பண்ணுறோம். பார்க்குறவங்களுக்கு நான் ஏதோ சேஞ்சை ஏற்படுத்துகிறேன்னு நினைக்கிறாங்க. அது இல்லை, சேஞ்ச் ஆயிருக்கோங்கிறத வெளிப்படுத்துகிறோம். அது ரொம்ப முக்கியம். இதுதான் இதுக்குள்ளே இருக்கின்ற உண்மையானது. காலங்காலமாக நமக்குள்ளே இருக்கின்ற பெரிய டிராபேக் என்னன்னா, இந்த அதிர்வுகளை நிறுத்த முடியாமல் உடலை பலவீனப்படுத்திட்டு உணவு மூலியமாக உடலை பலப்படுத்துறதுக்கும் மருந்து மாத்திரைகள் மூலயமா உடலை பலப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பேசிக்காக பிரச்சனை வேற இடத்துல இருக்கு. இதுதான் அதுக்குள்ளே இருக்கின்ற உண்மையான இறை தேடுதலுக்குள்ளே இருக்கிற விஷயம். அதுதான் தனித்திரு, விழித்திரு, பசித்திரு அப்படின்லாம் சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, உள்ள சரியா எல்லாத்துக்குள்ளே அதுக்குள்ளேயே அவ்வளோ எல்லாமே முடிஞ்சு போச்சு. உடல் ஆரோக்கியம் அதுக்குள்ளேயே வந்துடுது. இவ்வளோதான் இதுக்குள்ள அவ்வளோ பெரிய அனுபவத்துக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள். இதுதான். ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க. கவலைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா
எல்லா உறுப்புகளுமே கண்ணா பின்னான்னு வேலை செய்யும். அதுதான் இதுக்குள்ள இருக்கிற விஷயம். அதனால மெயின் இந்த தியானம் இதெல்லாம் எல்லாம் தாண்டி எதை சொல்ல வருது, எதை சொல்ல ட்ரை பண்ணுது அப்படின்னா, இறைவனை நோக்கி நகர்ந்து வர்றதுக்கு ட்ரை பண்ணலை, ஒன்றை நல்வழிப்படுத்திக்கிறதுக்கு, ஒன்றை மௌனப்படுத்திக்கிறதுக்கு அது ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குது. அவ்வளோதான். மனிதனாக பிறந்துட்டோம், திருப்பி பிறப்போமாங்கிறதுலாம் நமக்கு அடுத்தது தெரியாது. இந்த பிறவியில், இந்த வாழ்க்கையில் அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன ரூட் இருக்குது, அவ்வளோதான் விஷயம். நம்மளால் பிறர் துன்பப்படுறத ஒரு பக்கம் விட்டுறலாம், நாமளும் துன்பப்படுறோமே, அதுதான் அது விஷயம். எந்த எஸ்டீம் பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம தீர்க்க முடிஞ்சது தான் தீர்க்க முடியும். தீர்க்க முடியாததுக்கு நாமளே போய் அதில் போய் குதிக்கவா முடியும்? கணக்கு தான் என்ன வழி இருக்கோ அதை தான் பார்க்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஃபீல் பண்ணாப்புல ஏதாவது ஒன்று நடந்துட போதா என்ன? அது ரொம்ப முக்கியமானது. அப்போ அந்த ஃபீல் அதை யாராலையும் நிறுத்த முடியாது. இந்த மௌனம் அந்த ஃபீலை நிறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது. இந்த தியானம் அதுக்கு ஹெல்ப் பண்ணு. இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற உடல். ஒரு மனிதன் கெட்டுறாம, ஒரு மனிதன் மனம் நொந்துராம இந்த தியானம் உதவி பண்ணுது. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற கண்டுபிடிப்பு. அப்புறம் அதுக்குள்ளேயே பெரியவங்க என்ன கண்டுபிடிப்பு, நமக்குள்ள எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் ரியாக்ட் பண்ணிடாம தப்பிக்கிறான் ஒரு மனிதன். ஒரே மாதிரி ரியாக்ட் பண்றான், அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளலை. இன்பத்தையும் சரி துன்பத்தையும் சரி ரெண்டையும் சமமா பார்க்கறான். பிறப்பு இருந்தா இறப்பு இருக்கும், சில மகிழ்ச்சிகள் சில சூழல்கள் இருக்கும், அதே நேரத்தில் சில சூழல்களில் வேற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்.